பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்காக சங்கீதங்களின் புஸ்தகம் 18ஆம் சங்கீதம் 19வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவர் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து என் மேல் பிரியமாயிருந்தபடியால் என்னை தப்புவித்தார். எனக்கு அன்பானவர்களே, 18வது சங்கீதத்தை நாம் தொடர்ச்சியாக தியானிக்கிறோம். இந்த நாளிலும் சங்கீதக்காரனாகிய தாவீது தேவன் தன்னை தப்புவித்ததற்கான காரணத்தை நாம் வாசித்த இந்த வசனத்திலே சொல்லி இருக்கிறார். அது என்ன? என் மேல் பிரியமாயிருந்தபடியால் என்னை தப்புவித்தார் என்று சொல்லி இருக்கிறார். அன்பானவர்களே, தேவன் நம்மையும் கூட அநேகம் தரம் தப்புவித்திருக்கிறார் அல்லவா? வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் நம்மை தப்புவித்தார். நம்முடைய பாதம் கல்லில் இடராதபடிக்கு நம்மை தப்புவித்தார். 124ஆம் சங்கீதம் 7வது வசனத்தில் சொல்லி இருக்கிறபடி, வேடருடைய கண்ணிக்கு தப்பின குருவியை போல நம்முடைய ஆத்துமா தப்பினது, கண்ணி தெரித்தது, நாம் தப்பினோம். எனக்கு அன்பானவர்களே, தேவன் நம்மேல் பிரியமாய் இருந்தபடியினால் தானே நம்மையும் தப்புவித்தார். இந்த தேவன் நம்மேல் பிரியமாய் இருக்கிறது போலவே நாமும் பிரியமாய் முழு மனதோடு அவரை தேட வேண்டும். அவரை பிரியப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். பக்தனாகிய தானியேலை சிங்கங்களின் வாய்க்கு தப்புவித்தவர், சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோவை அக்கினியின் உக்கிரத்துக்கு தப்புவித்தவர் நம்மையும் இனிமேலும் தாங்குவார், தப்புவிப்பார். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை விசுவாசித்து நாம் ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் என் மேல் பிரியமாயிருந்தபடியால் என்னை தப்புவித்தார் என்று பக்தனாகிய தாவீது சொன்ன வார்த்தைகளை நாங்கள் தியானிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தீர். ஆம் தகப்பனே, எங்கள் மேலும் நீர் பிரியமாயிருக்கிறதற்காய், தப்புவிக்கிறதற்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து இந்த பூமிக்குரிய வாழ்க்கையிலே இன்னும் நாங்களும் உம்மை பிரியப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும், பலன் தாரும். எந்த விதத்திலும் உம்மை துக்கப்படுத்தி விடாதபடிக்கு எங்களை காத்து கொள்ளுவீராக. ஒரு கவனமுள்ள ஜாக்கிரதையுள்ள ஜீவியம் செய்ய எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும், பலன் தாரும். ஆண்டவரே, நீர் அப்படி செய்ய போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.